வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். தில்லி சட்டமன்றத்துக்கான தேர்தல் தேதிகள் அறிவிச்சதுக்கு அப்புறமாவும் சரி, அதற்கு முன்னாடியும் சரி, நிறைய கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு ரீஜனலில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு குட்டி சட்டமன்றமாக இருந்தாலும் நாட்டினுடைய தலைநகரத்தில் இருக்குது அப்படின்றதுனால எல்லா மீடியா ஹவுஸஸும் சரி, எல்லா ஏஜென்சிகளும் சரி, அவர்கள் தில்லியை சுற்றியே, தில்லியில் என்ன நடக்குது அப்படின்றத சுற்றியே இருக்கக்கூடியவர்கள் இந்த அரசியலில், இந்த தேர்தலில் முக்கியமான கவனம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் கருத்து கணிப்புகளுக்கும் பஞ்சமே இல்லாமல் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. ஸோ நம்ம லேட்டஸ்ட்டாக ஒரு கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் பார்த்தோம், ஜன்மாத் போல்ஸ். ஸோ அவர்கள் இன்னும் ஒரு கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ தில்லியை பொறுத்த மட்டும் மொத்தமாக 70 தொகுதிகள் இருக்குது. தற்பொழுது ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆட்சிக்கு எதிராகவும் ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் பல ஊழல் புகார்களும் குற்றச்சாட்டுகளையும் எடுத்து முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எப்படியாவது நம்ம ஆட்சியை பிடித்தாகணும் அப்படின்றதுல பிரதமரே களத்தில் இறங்கி பலவிதமான பிரச்சாரங்கள், ரொம்ப ஆக்ரோஷமான எமோஷனலான பிரச்சாரங்களை பாரதிய ஜனதா கட்சி எடுத்து வைத்துட்டு இருக்கிறாங்க. அதற்கு கொஞ்சம் கூட சலிக்காமல் பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சி. தற்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய அதிஷி அண்டு அரவிந்த் கெஜ்ரிவால்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரியான தலைவர்கள் இல்லை அப்படின்றது தில்லியில் பாஜக ஜொலிக்காததுக்கு காரணமாக இருக்குது. அதே நேரத்தில் ரமேஷ் பிதூரி மாதிரியான ஆட்கள் இந்த நேரத்தில் பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய விதமாக, குறிப்பாக அவர் அதிஷியினுடைய தந்தை பற்றி பேசின சில கமெண்ட், அதே மாதிரி பிரியங்கா காந்தி பற்றி பேசின சில விஷயங்கள் எல்லாமே பாஜகவினுடைய இமேஜை குறைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது எல்லாமே எலெக்ஷனில் பிரதிபலிக்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இதெல்லாமே அன்றைய செய்தியாக மட்டும் மாறும். ஸோ அந்த வாய்ப்புகளையும் ஆம் ஆத்மி கட்சி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ், ஏஐஎம்ஐஎம் இந்த மாதிரியான ரோல் பிளேயர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் எல்லாருமே இவர்கள் எடுக்கக்கூடிய ஓட்டுக்கள் அப்படின்றது பிஜேபிக்கு எதிரான ஓட்டுக்கள். தட் இஸ் ஆம் ஆத்மி எந்த ஓட்டுக்களை குறிவைக்குதோ அதில் ஒரு ஷேரை தான் காங்கிரஸ், ஏஐஎம்ஐஎம் இவர்கள் எல்லாருமே பெறுவாங்க. இந்த நேரத்தில் சின்ன சின்ன கட்சியாக இருக்கக்கூடிய, அதாவது மற்ற மாநிலங்களில் பெரிய கட்சியாக இருந்தாலும் தில்லியை பொறுத்த மட்டும் சின்ன கட்சியாக இருக்கக்கூடிய சமாஜ்வாதி பார்ட்டி, திரிணாமுல் காங்கிரஸ் இவர்களினுடைய ஆதரவையும் ஆம் ஆத்மி பெற்றிருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. ஸோ யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி ஜன்மாத் போல்ஸ் அவர்களினுடைய ஒப்பீனியன் போல வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அவர்கள் அடுத்த ஒரு ஒப்பீனியன் போலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்றத பற்றியும், இந்த லேட்டஸ்டான போலில் யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றியும் பேசலாம். அவர்கள் புதுசாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒப்பீனியன் போலில் மொத்தமாக இருக்கக்கூடிய 70 தொகுதியில் ஆம் ஆத்மி 37லேருந்து 39 தொகுதிகளையும், பிஜேபி 30லேருந்து 32 தொகுதிகளையும், காங்கிரஸ் 1லேருந்து 2 தொகுதிகளையும், மற்றவர்கள் 0லேருந்து 1 தொகுதியும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் ஏற்கனவே வெளியிட்டிருந்த ஒப்பீனியன் போல ஆம் ஆத்மி 39லேருந்து 41 தொகுதிகளையும், பிஜேபி 28லேருந்து 30 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் ஆம் ஆத்மி 2 இடங்களை இழக்கிறார்கள் அப்படின்னும், அந்த 2 இடங்களை பிஜேபி பிடிக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. அப்படி பிடித்தாலுமே தற்பொழுதைய நிலவரப்படி இன்னைக்கு டேட்டில் எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா அங்கே பிஜேபி டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலுமே ஆம் ஆத்மி அவர்கள் ஒரு சேஃபான மெஜாரிட்டியில் தான் ஜெயிக்கிறாங்க. 35 தொகுதிகளை தாண்டினாலே அவர்கள் மெஜாரிட்டி பிடிப்பார்கள். இந்த ஒப்பீனியன் போல் படி பார்க்கும் பொழுது அவர்கள் மினிமம் 37 சீட் பிடித்தா கூட மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. ஜன்மாத் போலினுடைய லேட்டஸ்டான ஒப்பீனியன் போல் படி பார்க்கும் பொழுது ஆம் ஆத்மி அவர்கள் 2 தொகுதி இழக்கிறாங்க. இருந்தாலுமே அவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தான் சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபி 2 தொகுதிகளை அதிகமாக பிடிக்கிறாங்க, சரியான டஃப் கொடுக்குறாங்க. ஆனாலுமே ஆம் ஆத்மி தான் அங்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்மாத் போலினுடைய லேட்டஸ்டான ஒப்பீனியன் போல் சொல்கிறாங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.